அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 16/5/2026 சனிவார அமாவாசை. அதோடு இன்று மாலை 5:30 மணிக்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் இரவு மிக 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 எளிமையான ஒரு வழிபாடு. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இன்னைக்கு ஆரம்பித்து அடுத்த வாரங்கள்லாம் வரக்கூடிய வியாழக்கிழமை என்று இரவு இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இது ஒரு நாள் செய்யக்கூடிய வழிபாடு கிடையாதுங்க. இது தொடர்ந்து நீங்கள் வாரம் வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாளில் இதை நீங்கள் செய்யணும். இந்த ஒரு வழிபாடு ஏன் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனீஸ்வரர், சிவபெருமான், குபேரர் இவங்க எல்லாமே என்ன சொல்கிறதுனா அந்த ஒரே குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நவகிரகங்களில் ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் மட்டும்தான். ஏன்னா அவருடைய பார்வையிலிருந்து தெய்வங்களும் முனிவர்களும் ரிஷிகளும் யாருமே தப்பிக்க முடியாது. ஏன்னா அவர் நீதிமான் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் தான் சனி பகவான். யார் என்ன தவறு செய்தார்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு பக்குவப்படுத்தி இனி அந்த தவறை செய்யாமல் இருக்கும் வண்ணம் ஒருத்தவங்களை மாற்றக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால் சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு தரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை இன்னும் ஒரு வலிமை மிகுந்த மனிதராக மாற்றுவதற்காக தான். நம்ம செய்த செயல்களுக்கான எதிர்வினையை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குபேரர் அப்படிங்கிறவர் சிவபெருமானோட மிகச்சிறந்த பக்தர். சிவபெருமானோட அருளால் தான் வட திசைக்கு அதிபதியானார் குபேரர். அவர் இழந்த செல்வங்களையெல்லாம் மீட்டு கொடுத்தவர் சிவபெருமான். ஸோ இன்றைக்கு இந்த சனிவார அமாவாசையில் சனி ஜெயந்தி அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த நாளில் நாம் இன்று இரவு மணி அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு காலையில் அதிகாலை 1:30 ஏர்லி மார்னிங் 1:30 AM சண்டே ஏர்லி மார்னிங் 1:30 AM வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி முழிச்சிட்டு இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல, கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் புதுசாக இருக்கணும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டம்ளரை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் தனியாக நம்ம வச்சுருப்போம்ல, சில பாத்திரங்கள்லாம் தனியாக வச்சுருப்போம். ஸோ அதை மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மேலே ஒரு மூடி ஒன்று வேணும். இன்று நிறைய பேர் அமாவாசைக்கான வழிபாடுகளை செஞ்சுருப்பாங்க. எல் தண்ணீர் இறைத்திருப்பீர்கள், காகத்திற்கு சாப்பாடு வச்சுருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதே இந்த பதிவை பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னு சில பேர் வருத்தப்படுவாங்க. சில பேருக்கு அந்த கில்ட்டினஸ் கூட கிடையாது. அமாவாசைலாம் யாருங்க படைக்கிறா, அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகமே கிடையாது, நாங்களுக்கு அந்த பழக்கமும் இல்லை அப்படின்னும் சில பேர் விட்டுடுவாங்க. நீங்கள் எது பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் இன்று இரவு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் முன்னோர் தீபம் அப்படிங்கிறத உங்கள் வீட்டு ஹாலில் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு அகல் விளக்கு. இந்த திசை தான் பார்க்கணும் அந்த திசை தான் பார்க்கணுன்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான திசையில் அதை ஏற்றி வச்சு அதற்கு முன்பு அமர்ந்து, நாங்கள் அமாவாசைக்கான படையலை ஒவ்வொரு மாதமும் எங்களால் செய்ய முடியல, சில பேர் மாதம் செய்யாட்டினா கூட முக்கியமான அமாவாசையெல்லாம் வருது இல்லை, மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசையில் செய்வாங்க. சில பேர் அதையும் செய்ய மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஜஸ்ட் அந்த அமாவாசை அன்னைக்கு இரவு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. உங்கள் முன்னோர்கள்கிட்ட மானசீகமான மன்னிப்பு கேட்டு, அவங்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது, அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்திற்கு தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. இன்னும் சில பேர் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க மனசில் ஒரு நெருடல் இருக்கும். வச்ச சாப்பாடை காகம் சாப்பிடலை, என்னவோ ஒரு தப்பு நம்ம மேலே இருக்குது அப்படின்ட்டு கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களும் இந்த முன்னோர் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த முன்னோர் தீபம் யார் வேணாலும் ஏற்றலாங்க. தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க, இல்லை நான் மறந்து அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்றவங்களும் நீங்கள் ஏற்றலாம். அவங்களுக்கான ஒரு தவிச்ச வாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணீர் அதை கொடுத்தாலே அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக ஆகிடுவாங்க. அதே போலவே தூங்கிறதுக்கு முன்பு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நாட்டு சர்க்கரையை தூவி விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அமாவாசையில் நம்ம ஏதாவது ஒரு வகை தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் பசுமாட்டுக்கோ அல்லது காகத்திற்கோ சாப்பாடு வச்சு அது எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில்
வெள்ளை சர்க்கரையோ அல்லது நாட்டு வெல்லமோ பொடி செய்து நீங்கள் அதை போட்டிங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளுக்கு அது உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு மந்திரம் தான் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சிவன் மந்திரம். குபேரனுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். இது ஆக்சுவலாக நம்ம வியாழக்கிழமையில் தான் இதை நம்ம உச்சரிக்கணும். ஆனால் இன்றைய தினம் அமாவாசையாக இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் இந்த விஷயத்தை, இந்த ஒரு வழிபாட்டை இன்று ஆரம்பித்து வரக்கூடிய அடுத்த வியாழக்கிழமைகள் எல்லாம் மாலை நேரத்தில் குபேர காலம்னு சொல்லக்கூடிய 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரை இதை நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யலாம். இப்போ நாம் வியாழக்கிழமை செய்ய போகிறோன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருங்க. இப்போ இன்றைக்கி என்னால் தொடங்க முடியல அப்படின்னா இப்போ தீட்டு காலங்களில் இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ கூட இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் குடும்பத்திற்காக தான் இதை நீங்கள் செய்கிறீங்க. அனைத்து விதமான மன கஷ்டங்களையும் மன சஞ்சலங்களையும் பண பிரச்சனைகளையும் எடுத்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளையும் தவிடுபொடியாக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க இது. இதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர், அதற்கு ஒரு மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. இதை உங்கள் வீட்டோட ஹாலில் நடுப்பகுதியில் நீங்கள் தரையில் அமர்வதாக இருந்தால் ஒரு தரை விரிப்பு போட்டுக்கோங்க. நெற்றியில் சிவநாமத்தை சொல்லி திருநீரை இட்டுக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை வைங்க. அதை உங்கள் 2 கைகளாலையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டி வடக்கு முகமாக நீங்கள் அமரணும். நார்த் ஃபேஸிங்காக அமருங்க. கீழே தரை விரிப்பு போடுங்க. நெற்றியில் திருநீர் வையுங்க. கீழே அமர முடியாதவர்கள் நீங்கள் சேரை நார்த் ஃபேஸிங்கில் போட்டுக்கோங்க. டம்ளரை கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை 27 முறை குறைந்தது அல்லது 54 முறை அல்லது 108 முறை உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஓம் நமோ நமசிவாய சர்வ குபேர வசி 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 ஓம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள். பொறுமையாக உச்சரிங்க. 27 முறை கூட போதுமானது. 27 முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய நபர் எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 10 ml ஒவ்வொரு நபரும் குடித்தாலே போதுமானது. மீதமுள்ள தண்ணீரை நீங்கள் அந்த இடத்துல ஹாலில் நடு பகுதியில் வச்சிடுங்க. அதை மூடி போட்டுடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் இந்த தண்ணீரை உங்கள் வீடு அந்த 4 மூலைகளிலும் ஜஸ்ட்டு நீங்கள் தெளித்தா போதும். அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டோட அந்த 4 மூலையில் ஜஸ்ட்டு தெளிச்சிடுங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் நீங்கள் வெளியில் போயிட்டு காம்பவுண்டு சவரிக்கிட்ட 4 காம்பவுண்டு சவரிக்கிட்ட நீங்கள் தெளிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நமக்கு காலம் நேரம் எல்லாம் நல்லா இருந்தால் தான் சில நல்ல விஷயங்கள் நம்ம கண்களுக்கு தென்படும் அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்து இதை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவசியம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் போதும். உங்களுடைய நம்பிக்கையும் அந்த மந்திரமும் மட்டும் பொழுதும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.